அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தொடர் வேதாகமத்துல சங்கீதம் புத்தகம் 40வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் 8 மாதங்களை கடக்க செய்து 9வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கடவுளுக்கு நன்றி. அனைவரும் ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். புகழ்ச்சி பாடல் பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா. திருப்பாடல்கள் 40. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலொன்று நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். ஆண்டவரே, எண்ணிருந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, உம் அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாகில் அவை எண்ணில் அடங்கா. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன். நான் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிரடாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும். உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக. உதவிக்காக மன்றாட. ஏனெனில் எண்ணிருந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்து கொண்டன. அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை. என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது. ஆண்டவரே, என்னை விடுவிக்க மனமிசைந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும். என் கேட்டில் மகிழ்வுறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் அதிர்ச்சியுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். நானோ ஏழை எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். நோயற்றவரின் மன்றாற்று பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா. பகுதி 41 தொடர்ந்து வாசிக்கலாம். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார். நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுகையினின்று அவர் எழும்படி செய்வார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி, அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது ஒழியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால்
நயவஞ்சகமாக பேசுகின்றான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவர், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். ஆண்டவரே, என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன். நானோ நேர்மையில் உறுதியாயிருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைக்க செய்கின்றீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழ் பெறுவாராக. ஊழி ஊழியாய் புகழ் பெறுவாராக. ஆமேன், ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி திருப்பாடல்கள் 40 மற்றும் 41 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து தொடர் வேளாகமத்துக்கு ஆதரவு அளியுங்கள். இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை விரும்புங்கள், தொடர்ந்து இதில் இணைந்திருங்கள். குறிப்பாக இந்த நாளிலே தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.